காசாவினுள்ளே இஸ்ரேல் படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கு ஹமாஸின் சில தரப்பினரை இஸ்ரேல் இராணுவம் அனுமதித்திருக்கின்றது. இந்த இறந்த உடல்கள், அதாவது பணைய கைதிகளின் உடல்களை தேடி கண்டுபிடிக்கும் முயற்சிக்காக. இந்த முயற்சி வெற்றியளிக்கப் போகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதை தவிர வெனிசுலாவின் எல்லையிலே அமெரிக்கா தனது யுத்த கப்பல்களை கொண்டு போய் வைத்திருக்கின்றது. வெனிசுலாவுக்கு ஒரு யுத்த அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் தான் இது கருதப்படுகிறது. இது தொடர்பான பின்னணிகளையும் இந்த பகுதியிலே விரிவாக பார்ப்போம். அதை தவிர தற்பொழுது அமெரிக்காவிலே மிக முக்கியமான பேசுபொருளாக இருப்பது டொனால்ட் ட்ரம்ப் 3வது முறையும் ஜனாதிபதி ஆவாரா? ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் 3 வருடங்கள் இருக்கும் நிலையில் தற்பொழுது இந்த விவாதம் அமெரிக்காவிலே பரபரப்பாக பேசப்படுகிறது. அது தொடர்பாகவும் இந்த காணொலியிலே விரிவாக பார்ப்போம். கடந்த அக்டோபர் 10, 2025ஆம் ஆண்டு இஸ்ரேல் படைகளுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்தமானது காசாவிலே உத்தியோகபூர்வமாக அமுல்படுத்தப்பட்டிருந்தது. இந்த போர் நிறுத்தத்தின் அதாவது முதலாம் கட்டத்தின் பிரதான குறிக்கோளே இறந்த பணைய கைதிகளின் உடல்களை ஒப்படைப்பதுடன் உயிரோடு இருக்கும் 20 பணைய கைதிகளையும் விடுவிப்பது. இதற்கு பதிலாக பலஸ்தீன கைதிகள் மற்றும் ஏற்கனவே சிறையில் வாடும் காசா மக்கள் என்று கிட்டத்தட்ட ஒரு 2000 பேரை திருப்பி அனுப்புவதற்கு இஸ்ரேல் அனுமதி வழங்கியிருந்தது. இப்படி இருந்த நிலையில் தான் அந்த 20 ஹாஸ்டேஜ், உயிருடன் இருக்கும் 20 ஹாஸ்டேஜை ஒரு வாரியாக ஹமாஸ் ஆனது விடுவித்து விட்டுறது. இருந்த போதும் இந்த இறந்த உடல்களை ஒப்படைப்பதில் கடுமையான ஒரு பிரச்சனை அங்கே காணப்படுகிறது. இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்லி 13 உடல்கள் தான் வழங்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் 15 உடல்களை தேடும் முயற்சி கடுமையாக அங்கே நடைபெற்று கொண்டிருப்பதாக ஹமாஸ் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் சில உடல்கள் தற்பொழுது காசாவிலே இஸ்ரேலிய படைகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகளில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் ஹமாஸின் கோரிக்கைக்கு ஏற்ப சில சர்வதேச தலையீடுகள் மூலம் தற்பொழுது இஸ்ரேலிய இராணுவம் ஹமாஸின் சில உறுப்பினர்களை தங்களது கட்டுப்பாட்டில் உள்ள பிரதேசங்களுக்கு வருவதற்கான ஒரு அனுமதியை வழங்கி தற்பொழுது உடல்களை தேடும் முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இருந்த போதும் ஹமாஸினால் எந்தவித ஆயுதங்களையோ உபகரணங்களையோ கொண்டு வருவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கும் நிலையில் எகிப்திய அரசாங்கம் தங்களுடைய வேலையாட்கள் மற்றும் தங்களுடைய ஆயுதங்களை, அதாவது இந்த தேடுதல் வேட்டைக்கு தேவையான உபகரணங்களை எகிப்து அரசாங்கம் தான் தற்பொழுது வழங்கி இருக்கின்றது. இப்படி இருக்கும் நிலையில் இந்த தேடுதலின் போது இன்று ஒரு உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அது பெரும்பாலும் அந்த இறந்த இஸ்ரேலிய பணைய கைதி ஒருவரின் உடலாக இருக்கக்கூடும் என்ற ரீதியிலான தகவலை இஸ்ரேல் அரசாங்கம் என்று தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக இன்று இரவு தெரிவதற்கு வாய்ப்புகள் இருக்கு